அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். சூரா யூசுஃப் இல்லையா? சூரா யூசுஃப் நீண்ட காலம் எடுத்துட்டு கடைசி பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அதில் நிறைய படிப்பினைகள், நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு சூறாவாக அது இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரா யூசுஃப் உடைய விளக்கம் மாத்திரம் தொகுக்கப்பட்ட கிதாபுகளை நீங்கள் தொகுத்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான கிதாபுகள் தொகுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு துறையிலே, ஒவ்வொரு பகுதியிலே, பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பகுதி சூரா யூசுஃப் வச்சு தொகுக்கப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதி, அதாவது கண்ணியம் காத்தல் என்ற ஒரு பகுதி, அந்த இப்படி நிறைய ஒவ்வொரு தலைப்பிலையும் தொகுக்கப்பட்ட ஒரு அழகிய வரலாறு தான் இது. நீங்கள் அந்த வரலாறை நீங்கள் எத்தனை தரம் தான் கேட்டாலும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல் இருக்கும். அதே போல் அந்த சூறாவை ஓதுனென்றாலும் என்னது, அதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கோ ஓதுவதற்கோ மிச்சம் ஒரு அழகான ஒரு சூறாவாகவும் அது இருக்கும். நான் நல்ல காரிகள் வந்து ஓதுகின்ற பொழுது அதை கேட்குறதுக்கும் அழகான ஒரு சூறாவாக இருக்கும். அவ்வளவு அழகான வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு சூறா அந்த சூறா. சரி, இதில் இந்த சூறாவுடைய இந்த அதாவது இருக்கின்ற யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை முழுமையாக நாங்கள் படித்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உபதேசங்கள் செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாய், அப்படி தானே, இறை அழைப்பாளர். அப்போ இறை அழைப்பாளருக்கு இந்த சூறா என்ன சொல்கிறது, அவர் எப்படி இருக்கணும் என்ற பகுதிகளை அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றா சொன்னான். அதில் மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்னு கேட்டால், முதலாவது விஷயமாக, அதாவது காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், அவர்களுக்கு அல்லாஹுவை எந்த வகையிலும் நிராகரிக்க முடியாது. ஏன்னா அவங்க பார்க்குற பக்கமெல்லாம் அவனுடைய அத்தாட்சி தான் இருக்குது என்கிறத அல்லாஹு தஆலா சொன்னான். இரண்டாவது வந்து இந்த சூறா வந்து நபியை நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம், நீங்கள் நபி என்பதை உண்மைப்படுத்துறது. ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் இல்லை, நடக்கிற நேரத்தில், இது நடக்கிற நேரத்தில் நீங்கள் இல்லை, ஆனால் நடந்ததை போன்று சொல்கிறீங்க. உங்களோட மக்களுக்கு மத்தியில் இது அறிமுகமானது இல்லை, உங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அப்படி இருந்தும் நீங்கள் இது அழகான முறையில் சொல்கிறீங்கன்னா இது ஒரு வஹியாகவே அன்றி வேறொன்றும் இல்லை என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இணை வைப்பென்பது எவ்வளவு கொடூரமானது என்று கேட்டால், அதாவது இணை வைப்பென்பது இறைவனுடைய தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒன்று என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவர் பின்னணியில் தான் சொல்லி கொண்டு வரேன். அந்த இணை வைப்பு இருக்குது தான், இணை வைப்பு என்பது அல்லாஹுடைய தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த உலகத்தில் வந்து அழிவுகள் என்று வாரது அந்த இணை வைப்பு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஏண்டா இன்ன ஷிர்கல் துல்முன் அதீம், அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். இணை வைப்பு என்பது மகத்தான பாவம் என்று சொல்கிறான், அநியாயம் என்று சொல்கிறான், மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்கிறான். அப்போ இணை வைப்பை பற்றி அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான். அதை சொல்லிட்டு இந்த இணை வைப்பை நாங்கள் எப்படி இல்லாமாக்குறது, இந்த இணை வைப்பை இல்லாமாக்கின அல்லாஹுடைய பெருந்தண்டனையிலிருந்து நாங்கள் வெளியே வரலாம். அதற்கு முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? என்ன செய்யணும்? தாவா பற்றி குல் ஹாதி சபீலி அதுஉ இலல்லாஹ் அன வமன் இத்தபஅனி. அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது நீங்கள் இது என்னுடைய வழி இல்லையா, இது என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய வழி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் என்ற பகுதியையும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்படி பல விடயங்களை அல்லாஹு தஆலா அந்த சூறா முடிந்ததற்கு பின்னால் சொல்லிவிட்டு இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வசனம் 110வது வசனம். நபி என்ன செய்கிறாரு? தாவா செய்கிறார். தாவா செஞ்சதுக்கு பின் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னு வைங்களே, மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ட்டு வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு கடைசி முடிவாக என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஹத்தா இதஸ்தை அசர் ருசுல், 110வது வசனம். ஹத்தா இதஸ்தை அசர் ருசுலு வதன்னு அன்னஹும் கது குதிபு ஜாஅஹும் நஸ்ருனா ஃபனுஜ்ஜிய மன் நஷா வலா யுரத்து பஅசுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன் என்ன இந்த வசனம் முடிகிறது. இஸ்தை அச அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை இழக்கிறது. இஸ்தை அசனது நம்பிக்கை இழக்கிறது. ரசூல்னா எங்களுக்கு தெரியும், ரசூல்மார்கள். சரி, தன்னண்டா கருதுவது, எண்ணுவது என்ற அர்த்தம் இருக்குது. குதிபூண்டா பொய்ப்பிக்கப்படுதல், பொய்ப்பிக்கிறது என்ற அர்த்தம் இருக்குது. ஜாஅஹும் நஸ்ருனா, ஜா அண்டா தெரியும், நஸ்ருனானது உதவி. ஃபனுஜ்ஜிய
நுஜ்ஜி என்ன பாதுகாக்கப்படுறது, வெற்றி பெறச் செய்வது. நஷா, நஷான் என்னது? நாடியவர்கள். ஷா, இன்ஷா அல்லாஹ், நான் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், அதில் உள்ளது அது. வலா யுரத்து பசுனா, ரத்தன் என்ன செய்கிறது? தட்டி விடுறது, திருப்புறது, தட்டி விடுறது. பஸ்ண்டா சோதனை, பஸ்னா என்னது? சோதனை. அனில் கௌமில் கௌமுண்டா தெரியும், முஜ்ரிமின் என்னது? பாவிகள். முஜ்ரிமின்னானது பாவிகள். சரி, அப்போ இந்த வசனத்தை பாருங்க. ஹத்தா இதஸ்தை அச அர் ருசுல், ரசூல்மார்கள் நம்பிக்கை இழந்த பொழுது, வதன்னு அவர்கள் கருதினார்கள், அது எண்ணினார்கள், அன்னஹும் கது குதிபு அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டார்கள் என்று யார் கருதினார்கள்? நிராகரிப்பாளர்கள். நல்லா விளைவிக்கோங்க, நிராகரிப்பாளர்கள். இப்போ ரசூல்மார்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க, இவங்க இனி இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்க என்ற ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க, இஸ்லாத்துக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை, முடிஞ்சு. வதன்னு இவங்க யாரை அழைச்சாங்களோ அவங்க கருதினாங்க, அன்னஹும் கது குதிபு அவங்க பொய்ப்பிக்கப்பட்டுட்டாங்க என்று அந்த நிராகரிப்பாளர்கள் கருதிய பொழுது, ஜாஅஹும் நஸ்ருனா எங்களுடைய உதவி அவர்களுக்கு வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? ரசூல்மார்களுக்கு வந்துச்சு. ஃபனுஜ்ஜிய மன்னஷா, ஃபனுஜ்ஜிய மன்னஷா நாங்கள் நாடியவர்களை வெற்றி பெறச் செய்தோம் அல்லது பாதுகாத்தோம். வலா யருத்து வலா யுரத்து பசுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன், பாவிகளான அந்த சமூகத்தை விட்டும் எமது தண்டனை திருப்பப்பட மாட்டாது. சரிங்களா? சரி, அப்போ இந்த வசனத்தில் நாங்கள் சுருக்கமாக விளங்குவதென்றால், இந்த வசனம் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ரசூல்மார்கள் தாவா பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துட்டு, அவங்கள நம்பிக்கை இழந்தாச்சு. அதே நேரத்தில் அந்த யாரை அழைத்தார்களோ அவர்கள் இவர்களை பொய்ப்பிக்கிறார்கள், அவர்களை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். இந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவர்களுக்கு, யாருக்கு? அந்த சமூகத்துக்கு தண்டனை இறக்கிறான். தண்டனை இறக்கின்ற பொழுது அல்லாஹ் யாரை பாதுகாக்கிறான்? ரசூல்மார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் பாதுகாக்கிறான். ரசூல்மார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான அழிவை இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டு விடக்கூடாது என்று பிரார்த்தித்தார்கள் இல்லையா? இந்த சமூகத்துக்கு வந்துவிட, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த எத்தனையோ சமூகங்கள் அழிக்கப்பட்டார்களா இல்லையா? அழிக்கப்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த ரசூல் சொன்ன வார்த்தை என்னது? இவர்கள் இதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற வார்த்தையை சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே அழிக்கப்பட்டார்கள். சரி, 111வது வசனம் கடைசி வசனம். அதில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது, லகத் கான ஃபி கிஸஸிஹிம் இப்ரத்துன் லி உலில் அல்பாப் மா கான ஹதீஸன் யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீகல்லதி பைன யதைஹி வ தஃசீல குல்லி ஷைஇன் வஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமி யுமினூன் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. சரி, லகத் கான ஃபி கிஸஸிஹிம், கிஸ்ஸான என்னது? கிஸ்ஸா அதோடைய பன்மை தான் கிஸஸ், கசஸ். என்னது? கிஸ்ஸாவுடைய பன்மை தான் இது கசஸ். அப்படின்னா என்னது? வரலாறுகள். நாங்கள் கதைகள்னு சொல்லுவோம் இல்லையா? கதைகள்னு சொல்லுவோம். இப்போ கசஸ். இப்ரத்துன், இப்ரத்துனா என்னது? படிப்பினை. இப்ராண்டா என்னது? படிப்பினை இருக்கிறது. லி உலில் அல்பாப், லி உல் அல்பாப் என்னது? லுப்புன்னு சொல்கிறதுக்கு, லுப்பு ஷெய்யின்டா ஒன்றுடைய முக்கியமான பகுதிக்கு தான் லுப்பு ஷெய்ன்னு சொல். லுப். அப்போ ஒரு மனிதனுடைய முக்கியமான பகுதி என்னது? சிந்தனை, அவனுடைய புத்தி இல்லையா? புத்தி. அப்போ அல்பாப், லுப்பு அல்பாப், புத்திகள். மாகான ஹதீசன் யுஃப்தரா, ஹதீஸ்னா என்னது? செய்தியாக. ஹதீஸ்னா செய்தி.
யுஃப்தராண்டா இட்டுக்கட்டப்பட்டது. வலாக்கின் தஸ்தீகல்லதி பைன யதைஹி வ தஃப்ஸீல குல்லி ஷை வ ஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமின் யுமினூன். சரி, இந்த கருத்தை பாருங்கள். லகது கான ஃபீ கஸஸிஹிம், அவர்களுடைய வரலாற்றிலே இருக்கிறது, இப்ரத்துன் படிப்பினை இருக்கிறது. யாருக்கு? லி உலில் அல்பாப், புத்தியுடையவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த வரலாறை பார்த்தவங்க கேட்டவங்களாம் புத்தி இல்லாதவங்களா? புத்தி பேதளிச்சு போனவங்களா? அப்போ என்ன அல்லாஹ் தஆலா சொல்ல, லுப்புண்டா என்னது? லுப்புண்டா கலப்படம் அற்ற, இல்லையா, கலப்படமற்ற தெளிவான புத்தி உள்ளவங்க இதை படித்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பினை இருக்குது, இல்லையா. கலப்படமற்ற பொய்கள், வேறு வேறு சிந்தனைகள், வேறு வேறு கருத்துக்களை கொண்டு அதை கலங்கப்படுத்தாத புத்திகள் உள்ளவர்கள் இதை படித்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. மாக்கான ஹதீசன் யுஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல. வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி, உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேதங்கள் இருக்குது, அவைகளை உண்மைப்படுத்தக்கூடியது. வ தஃப்ஸீல குல்லி ஷை, அனைத்தையுமே தெளிவுபடுத்தக்கூடியது. வஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமி யுமினூன், ஹுதன் நேரான வழி, ரஹ்மா அருள், லிகௌமின் யுமினூன் யாருக்கு? ஈமான் கொள்ளக்கூடிய சமூகத்துக்கு இது ஒரு நேர்வழி, இது ஒரு அருளாக இது காணப்படும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சரி, அப்போ இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா தனது அதாவது நபிமார்கள், அதாவது தன் நபிமார்கள் கொண்டு வந்த அந்த செய்திகள் இருக்குது, அந்த வரலாற்று பகுதிகள் இருக்குது. இப்போ நபிமார்களை பற்றிய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா திருமறையில் அடுக்கி கொண்டே போகிறான். அந்த வரலாறுகளிலெல்லாம் படிப்பினை இருக்குது, நீங்கள் அவைகளை சிந்திச்சு பாருங்கள், அவைகளை தேடி படிங்க என்கிற செய்தியை சொல்கிறான். இப்போ படிப்பதன் மூலமாக நிறைய படிப்பினைகள் பெறலாம். அதே நேரத்தில் இவைகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல, இவைகள் நடந்த செய்தி, இவைகள் நடந்த வரலாறு, உண்மையான வரலாறுகள். அதே நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லப்படுகின்ற இந்த வரலாறுகள் உங்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற மற்றைய வேதங்களிலும் இருக்கிறது, சரியா. அப்போ அவைகளை உண்மை என்றால் அவைகளை உண்மைப்படுத்தும். சில நேரங்களில் கைவரிசைகள் நடந்திருந்தால் இது காட்டி கொடுத்துடும். என்ன இது? உம்முல் கிதாப், என்னது? முன்னால் வந்த வேதங்களுக்கு எல்லாத்துக்குமே தாய் எது? இது. அப்போ என்ன செஞ்சிடும்? இது காட்டி கொடுத்துடும். இந்த இடத்துல இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள், மாற்றம் செய்திருக்கிறார்கள் என்கிறதை அது காட்டி கொடுத்து விடும். தஃப்ஸீல குல்லி ஷை, அனைத்து விளக்கங்களும் அதில் இருக்குது. ஹராம் எது, ஹலால் எது, ஏவப்பட்டது எது, எது தடுக்கப்பட்டது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் அதில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் நேரான வழியும் அதில் இருக்கிறது, அருளும் இருப்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். சரி, இந்த வசனத்தில் அதாவது நிறைய படிப்பினைகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சூறாவில் நாங்கள் படிப்பினையாக ஒவ்வொரு வசனமும் முடிஞ்சதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5, 6 அப்படின்னு நிறைய படிப்பினைகள் அப்படின்னு ஒரு பகுதியை நாங்கள் சொன்னோம், இல்லையா. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படிப்பினைகளை சொல்ல முடியுமா? ஞாபகம் உள்ளது. அதில் நாங்கள் படிப்பினையாக நாங்கள் இப்போ நான் சொல்லிட்டு போகிறோம், ஞாபகம் வந்தால் சொல்லிடுங்க. அதில் நாங்கள் முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு ஒரு முழுமையான ஒரு வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வேறு எந்த சூறாவிலையும் இப்படி ஒரு வரலாறு சொல்லலை, சரியா. வேறு எந்த சூறாவிலையும் சொல்லலை, முழுமையாக ஒரு வரலாறு. ரைட், இது உண்டு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையையும் சொல்கிறான். ஒவ்வொரு நிலை, ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாறுதல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சோதனை முடிகிறத்தோடு அடுத்த சோதனை ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி ஒரு சோதனை முடிகிறத்தோடு அவருக்கு என்ன வரும்? அதில் நிவாரணம் வரும். அதே போல் ஒரு இழிவு வந்திருக்கும், அந்த இழிவு முடிகிறத்தோடு அவருக்கு என்ன வரும்? கண்ணியம் வரும். அதே நேரத்தில் அவர் அடிமையாக இருந்து அதுக்கு பிறகு எப்படி போனார்? அரசாட்சிக்கு போனார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிவு, அதுக்கு பிறகு என்னது? ஒன்று சேர்ந்தாங்க. அதே கவலை, சந்தோஷம். அதே போல் என்னது? ஒரு 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 சந்தோஷமான, அதாவது ஒரு வசதியான வாழ்க்கை, அதுக்கு பின்னால் பஞ்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கஷ்டமான ஒரு வாழ்க்கை, அதுக்கு பின்னால் வசதியான ஒரு வாழ்க்கை. அதே போல் ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை, ஒரு வசதியான வாழ்க்கை. இப்போ இப்படி பல, அதாவது நிலைகளை கொண்ட ஒரு வரலாற்று ஒரு பகுதியாக இது காணப்பட்டுச்சு. இதில் உண்டு. வேற என்ன சொல்லுங்களேன்?
சூரா யூசுஃப், அதில் நாங்கள் படித்த விஷயம் சமூகம் விளங்கலை. அடுத்தது என்னது? சரி, அதாவது கனவின் பலன் சொல்வது என்பது ஒரு அடிப்படை உள்ள ஒரு விஷயம். ஆனால் அதில் பொய் கலக்கக்கூடாது. அந்த அறிவை அல்லாஹ் தஆலா தன் நாடியவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்ட அளவில் அதுக்கு என்ன செய்யலாம்? கனவின் பலன் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. சரி, வேற படித்த விஷயத்தில் முக்கியமானதில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்துகிறது. அதுதான் நாங்கள் அடிக்கடி பேசணும். ஏண்டா அது அந்த ஒரு பகுதியை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்த பகுதி என்னண்டா, வேற என்ன? நலவு செஞ்சாலும் சரி, நலவு செஞ்சாலும் தண்டிக்கப்படுவோம். ஆனால் பட்டாலும் அதுக்கு பின் என்ன இருக்குது? பின்னால் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய அந்த தண்டனை சொன்னால் சோதனை, அவருடைய பார்வையில் சோதனை. இப்போ சோதிக்கப்படுவார், ஆனால் செய்யப்படுவார், அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நல்லது செஞ்சாங்க, அவர் நல்லவராக வாழ்ந்தார். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவங்க என்ன செய்யலை, ஒரு தவறான ஒரு வாழ்க்கையில் அவங்க போகலை. சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் சேர்ந்திருந்தாலும் அவங்க என்ன செய்யலை, போகலை. ஆனால் அதுக்காக வேண்டி அவர் நல்லவராக இருந்தார் என்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அதற்கு பின்னால் அந்த தண்டனை, அந்த சோதனை, அதில் பொறுமையாக இருந்தாங்க. வெற்றி என்னது? அரசாட்சி இல்லையா? பெரியோர் ஆட்சி ஒன்றே அவர்களுக்கு, ஒரு பகுதி ஒன்றே அவர்களுக்கு கிடைச்சிச்சு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெடுதிருக்கு தானே, கெட்ட விஷயம். அந்த கெட்ட விஷயத்துடைய காரணிகள் என்ன செய்யணும்? சில நேரத்தில் நாங்கள் மறைக்கணும். இப்போ சில விஷயங்கள் இருக்குது, அவைகளை நாங்கள் மறைச்சி தான் ஆகணும். ஏண்டா அவைகளை நாங்கள் வெளியே சென்னோம்டா அதை இன்னொருத்தர் செய்ய பார்த்தாருன்னு அவருக்கு அதால் கெடுதி வருமென்று இருந்தால் அதை என்ன செய்யணும்? அதை நாங்கள் மறைச்சிடணும். இப்போ சில புத்தகங்கள் இருக்குது, அவைகளை செய்யக்கூடாது, அவைகளை பார்க்கக்கூடாது, பார்த்தா வழி கட்டிடுவாங்கன்னு சொன்னால், அல்லது சில விஷயங்களை செய்வதால் அவங்க வழி கட்டிடுவாங்க, அல்லது அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படும் என்றால் அவைகளை மறக்கணும். அதே நேரத்தில் மறைச்சிடணும் ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏண்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் பாருங்கள், கனவொன்றை கண்டுட்டு வராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? லா தக்ஸுஸ் ருயாக்க அலா இஹ்வதிக், உங்களோட அந்த கனவை நீங்கள் உங்களோட சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டாம். அவங்க சூழ்ச்சி செய்வாங்க, சரியா? சூழ்ச்சி செய்வாங்களா இல்லையா? அப்போ இந்த சூழ்ச்சி என்பது ஒரு கெடுதி. அந்த கெடுதி வரும் என்பதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? இந்த கனவை மறைச்சிடுங்கன்றாங்க. இப்போ நீங்கள் நல்லா வாழ்க்கையே நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷன் ஒன்று கிடைச்சிக்குது இல்லையா? ஏதாவது கிடைச்சுன்னு வச்சவங்களே, நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுதுண்டா, நண்பனாக இருந்தாலும் சொல்லாமல் இருக்கிறது நல்ல. சில நண்பர்களாக இருப்பாங்க, ஆனால் நல்லது கிடைக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு சில நேரங்களில் அது தாங்க முடியாமல் இருக்கும், சில சூழ்ச்சிகள் செய்ய காரணம் இருக்கும். சில நேரங்களில் நண்பர்களை விடுங்களே, ஒன்றா வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட கூட சில விஷயங்களை மறைச்சி தான் ஆகணும். அப்போ இவைகளை நாங்கள் சூசகமாகனா விலகிக் கொள்ளணும். ஒவ்வொருத்தரை பற்றி நாங்கள் விளங்கணும். இவருக்கு நான் நல்லா இருக்கிறது இவருக்கு பிடிக்கல அப்படின்னு அவர்கிட்ட அதை சொல்லக்கூடாது. மறைக்கிறதால தவறு இருக்குதா? தவறு கிடையாது. இது ஒரு விஷயம், ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதம் என்பது நாங்கள் எதில் பேசுவோம்? ஆட்சியில் நீதம் இருக்கணும்னு பேசுவோம். ஏன்னா ஆட்சியை தான் நாங்கள் நீதம் இல்லாத ஆட்சின்றோம். ஆனால் நீதம் என்பது எங்களை வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் இல்லையா, சகோதரர்களிடத்தில் இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லணும்னு அவங்க நினைச்சது காரணம் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த அன்பு செலுத்துகின்ற விதத்தில் பாரபட்சம் காட்டினாங்களா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பு அதிகமாக காட்டினாங்க. இது என்ன செஞ்சிச்சு? இவர்களை கொள்கின்ற அளவுக்கு மற்ற சகோதரர்கள் யோசிக்கின்ற அளவுக்கு அவர்களை தள்ளியது. அப்போ என்ன செய்யணும்னா, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு அதாவது 5-6 பிள்ளைகள் இருந்தால் அதில் ஒரு பிள்ளையோட மகனோ மகளோ அவங்களோட என்ன இருக்கும்? கொஞ்சம் அன்பு கூட இருக்கும். அந்த அன்பை வெளிக்காட்டுகின்ற நேரத்தில் வித்தியாசம் காட்டக்கூடாது. ஏன்னா மற்ற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்ன செய்யும்? பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு சில நேரத்தில் எல்லா வீட்டிலும் இல்லாட்டியும் சில வீடுகளில் அது அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும்? நீங்கள் யாருக்கு அதிகமாக அன்பு காட்டுகிறீர்களோ அவர்களுக்கு பாதகமாக அமைஞ்சிடும்.
அப்போ இந்த வரலாறு அழகாக சொல்லி தருகிறது. அதே நேரத்தில் பாவம் இருக்குது தானே, பாவம் வந்து எவ்வளோ மோசமானதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் ஒரு பாவம் தானே சொன்னாருன்னா அந்த பாவம் பல குட்டிகளை போடும். எப்படி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவங்க என்ன செய்கிறாங்க, இவரை கொல்லணும்னு யோசிக்கிறாங்க, அல்லது நாடு கடத்தணும்னு யோசிக்கிறாங்க. அது ஒன்றுன்னு வைங்களே, அதுக்கு புறவு என்ன நடந்துச்சு? அவங்க போய் சொன்னாங்க, நடித்தாங்க, இப்படி பாவங்களுக்கு மேலே பாவங்கள் அடுக்கி கொண்டே போணுச்சு. அப்போ ஒரு பாவம் என்பது அப்படி தான், ஒன்று இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கண்டா, ஒரு பாவத்தை ஒருவர் செய்ய தொடங்கிட்டாருண்டா பின்னணியில் பல பாவங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வரும். அப்போ அந்த பகுதியும் அதில் இது வந்து பாவத்துக்குன்னு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு தண்டனையாக இது காணப்படுகிறது. அது அடுத்தது நீங்கள் பார்த்து முக்கியமான பகுதி, ஒருவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை இருக்குது தானே, அந்த வாழ்க்கையை வச்சு நாங்கள் ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவெடுத்து விடக்கூடாது. ஆரம்ப கால வாழ்க்கையில் அவர் தொழுகை இல்லாதவராக இருப்பார், அவர் சில நேரத்தில் வந்து விட்டு விட்டு தொழக்கூடியவராக இருப்பார், ஆரம்ப கால வாழ்க்கையில் வந்து பொய் சொன்னவராக இருப்பார், ஆரம்ப கால வாழ்க்கையில் வந்து களவு திருடியவராக இருப்பார், ஆரம்ப கால வாழ்க்கையில் இப்படி சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் மிச்சம் நல்லவராக இருப்பார். எதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும்? கடைசியை தான் எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் பார்க்குறது கேவலமாக இருந்துச்சு, குறையுள்ளதாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் செய்வாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க யார்? உலமாக்களுடைய சரியான கூட்டின் அடிப்படையில் இவர்கள் நபிமார்கள். பின்னால் என்ன செஞ்சாங்க? தௌபா செஞ்சு மீண்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் இவர்களுக்கு அவனை பாவ மன்னிப்பு தேடினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க, திருந்தினாங்க இல்லையா? அப்போ அந்த ஒரு மனிதனுடைய கடைசியத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த ஆரம்ப காலத்தை வச்சு அப்படி செஞ்சவர் தானே, இப்படி செஞ்சோம், இப்போ தாடியை வச்சு கொண்டு தொப்பி போட்டுக்கொண்டு முன்சாப்பில் தொழுகிறார், இது உங்களோட விஷயம் அல்ல, இது பேசக்கூடாது. பாவம், பெரிய பாவம். அவன் திருந்திட்டான், அவன் பாவத்தை விட்டான், நீங்கள் விடலையே. அவர் பாவத்தை விட்டுட்டார், நீங்கள் விடலை, பேசக்கூடாது. அப்போ இது அழகான ஒரு படிப்பினையாக இங்கே காணப்படுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கன்னா, பெண்களோடு தனிமையில் இருப்பது என்பது கூடாது, ஹராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றில் எங்களுக்கு தெரியும். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். அப்போ அந்த அரசருடைய மனைவி அந்த வீட்டில் இருக்கிறார். அப்போ அவங்க தனிமையில் இருந்ததன் காரணமாக நடுவில் ஷைத்தான் இல்லையா, ஷைத்தான் அங்கே விளையாட தொடங்குகிறான். இப்போ இதே மாதிரி தான் ஒரு, அதாவது மஹரம் இல்லாத பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதும் இதை சார்ந்தது தான். இப்போ நீங்கள் ஒரே அறையில் இருப்பதை போன்று தான் தொடர்பு வைத்துக் கொள்வோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக, அதாவது மஹரம் இல்லாத பெண்களோட தொடர்போடு இருக்கிறாங்க. பின்விளைவுகள், பெரிய பின்விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்போ எப்படி நீங்கள் ஒரே அறையில் இருப்பது ஹராமோ அதே போன்று அவர்களோட நீங்கள் என்னது இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ நவீன காலத்தில் வந்து எப்படி இதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப். இன்னொன்று ஒரு ஃபித்னா ஒன்று தொடங்கிக்கிறேன்னா, அதாவது ஸ்கூல் பெட்ச் எல்லாம் ஒன்று சேர்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இப்போ இலங்கையில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது சரியா, ஒவ்வொரு அந்த பழைய பெட்சுகள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி உடுத்துக்கொண்டு போகிறது. இதில் வந்து என்னென்னா ஆண்கள் பெண்கள் கலப்பும் நடக்குது. அதனால் பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும்னா, படிக்கிற காலங்களில் சிலருக்கடையில் சில தொடர்புகள் இருந்திருக்கலாம் இல்லையா, அது அந்து போயிருக்கும். அந்த தொடர்பை வளர்க்குற மாதிரி செய்திகள்லாம் உண்டாயிடுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து பாரதூரமான செய்திகள். அப்போ அதாவது அஜினபியத்தான பெண்ணோட வந்து தனிமையில் இருப்பது எப்படி ஹராமோ அதே போன்று தான் என்னது அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வது, ஏதோ ஒரு வகை தொடர்பு வைத்துக் கொள்வதும் கூடாது. சரி, இப்படியான நிறைய படிப்பினைகளை எங்களுக்கு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லது. சூரா யூசுஃபை படிப்பினைகள்னு போனால் அப்படியே பேச்சு போகலும். நாங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் ஏற்கனவே இவைகள் பேசின சில விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம், சில விஷயங்களை பேசாமல் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, சூரா யூசுஃபை நாங்கள் ஏன் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் படிங்க. நிறைய படிப்பினைகள் உள்ள ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை அதாவது யதார்த்த வாழ்க்கைக்கு தேவையான நிறைய படிப்பினைகள் இந்த சூறாவில் காணப்படுகிறது என்ற ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்கிறேன். ஆஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.